ஆலயத்தை 2024 செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு
கோயில் அமைந்த சிங்கார வண்ண கலைஞர்கள் நினைவில் அருமை ஐயா எஸ் சின்ன கருப்பத்தேவர் பிடபிள்யூ கான்ட்ராக்டர் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாக திருமதி ஆவண தமிழரசி ரவிக்குமார் பிகா முன்னாள் அமைச்சர் இந்நாள் மாநாடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலும் அருமையப்பா நமது திருப்புவனத்தைச் சேர்ந்த தா சேகரன் பிஏ சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலாளர் திருப்புவனம் பேரூராட்சி தலைவர் மற்றும் தூரை திரு பா சின்னையா பிஏ திருப்புவனம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் திருநாவுக்கரசு தலைவர் சிவகங்கை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை இவர்கள் முன்னிலையிலும் நீங்கள் ஆளுநர் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டிலே தலை சார்ந்த ஆளுநர் பங்கக்கூடிய சிறு வள்ளி திருமண சிறப்பான நடைமுறை இந்த நாடு தலைவருடைய சிகாமணிகள் சென்னை பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி அருமை ஐயா நமது மதுரை தமிழ்நாடு நாடு அணி சங்கத்தின் முன்னாள் தலைவர் கலைமாமணி விருது பெற்ற மாமேதை இன்று எத்தனையோ கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வள்ளல் அருமையான நமது கிராமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய எழுவழியைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கவேல் ஐயா நாடு ஆசிரியர் அவருடைய தவ மாணவனும் அன்னைக்கு எத்தனையோ மாணவ உருவாக்கி வரக்கூடிய அருமையப்பா மதுரை சேர்ந்த செல்வமணி அவர்கள் இவர்களை வேலன் வேலன் விருதுநகர தோழி காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணியின் நாடு வரலாறு வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் ஆளுமை சகோதரி வல்லவப்பட்டியைச் சேர்ந்த எம்எஸ்ஆர் சிந்து பைரவி அவர்கள் வழியாக தொழிலை கற்றுக் கொண்டிருக்கின்றார். வள்ளிக்கு மட்டும் ஒரு மாதிரியா வச்சுக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இது எனக்கு ஒரு வாசி ஒவ்வொரு வாத்தியமா அதானே உங்க பேரை சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு கேட்பா அதுக்கே எங்க அப்பா வாத்தியார் வேணும் முடியாது அதே மாதிரி மச்சினே வேணும் முடியாது இருப்பா இப்படி மாவட்ட கட்டிக்கிறீங்க அப்படியே அனுப்பிடுவா ஒரு அதான் இப்பதே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டீங்க அதுக்குள்ள குழந்தையில அனுப்பிடுவான் நீ வந்து ஜீவனி பார்ப்பாங்க எனக்கு அந்த பிள்ளை பார்த்து நெடுவ கருத்து நீங்க நீ போய் அந்த பிள்ளை பார்த்து 20 தண்ணிக்குள்ள படுத்துக்கிறோம் அப்ப நாங்க வெளியே கத்திக்கிட்டு கிடக்கணும் இருப்பா முடியாக முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்திய வேண்டும் சொல்லிக்கொண்டு சரி கச்சை கட்டி ஒருத்த காலையிலே 4 மணிக்கு உள்ளே தூக்கி கொண்டிருக்கும் வரும்போது திருப்பம் வாடகை கொடுக்காப்ல புரியாத இருக்காருப்பா ஏன்னா காலை பத்தி சொல்ற எல்லாருக்கும் கால் பேசியே இன்னைக்கு எங்க வரீங்க நாளை இருக்கா அவ்வளவுதா அதெல்லாம் கேட்டு உடனே மாமா வந்துருங்க மாமா சித்தப்பா வந்துருங்க கால் பேசியே ஆமா மதுரை தமிழ்நாடு அணை சங்கத்தின் உறுப்பினர் அருமை மாமா சென்னையோட சீர்திருத்த பெற்று வரும் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்தாலும் எங்கள் மனதில் என்றால் நீங்க புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சென்னையோட சீர்திருத்த பெற்று எனக்கு தனக்கிலேயே தான் என்று வெற்றி பரிசு கொட்டி வரக்கூடிய அருமை மாமா PR ஆதி நாராயணன் அவருடைய தம்பி மகனும் அவருடைய கலை வாரிசும் ஆகிய அருமை மருமகன் நமது சொக்கநாதத்தை சேர்ந்த PR ஆதி தென்னவன் அவர்கள் வழிகளிலே நாராயண தோழிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ரூபாய்க்கு 16,000 அவர் சொல்லுவாரு நானும் சொல்லுவேன். ஆமா ஆனா இந்த மாமே மச்சினே மருமையே அண்ணன் தம்பி சித்தப்பே பெரிய பேர மேடைக்கு கீழே அங்கிட்டே இருக்கணும். மேடைக்கு வந்தாச்சுனாலே நீ நானும் எதிரிங்க. நீ அக்கா மகன் இருக்கட்டும் மச்சா மகன் இருக்கட்டும் அது பத்தி பிரச்சனை இல்லை. யாரா இருந்தாலும் சரி நீங்க ஊரா அவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி சப்போர்ட் பண்ணுவேன் வா பாப்போம் அவதான் நானும் பார்த்துக்குவேன். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த மொழிகள் ஹார்மோனிய கலையரசி நான் கொடுக்குறேன் என்ன கொடுங்க பாரு. ஆமா ஹார்மோனிய கலையரசி ஹார்மோனிய பெண்பாளி சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை நமது காரியாவுடைய அமைக்கக்கூடிய வைரவ நாங்கூரை சேர்ந்த GKS மாணவன் அருமை மாப்பிள்ளை
பி.எஸ். ராமமூர்த்தி அவர்கள் வழிமுறையில் 6 மணி பிற்பாடல் காட்டு வழி போற பின்னி கவலைப்படாதே காட்டு புலி வழி இனிப்பாரு அருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு அருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு காட்டு வழி போற பின்னி கவலைப்படாதே காட்டு புலி வழி இனிப்பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு தண்ணி பைய பழனியப்ப தாயர் பைய பெருமாதா இருவரை பிறமையாக வரமிருந்து எட்டாயா நீ புலி வீரரா மானம் காத்த மன்னரா நீ புலி வீரரா மானம் காத்த மன்னரா காட்டு வழி போற பெண்ணே கவலைப்படாதே காட்டு புலி வழி மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு முத்தங்களை வாழ்வுக்குள்ளே முழுவதும் காக்கிறதே சிவனது சிவனே அடங்கி போகை மாதானி சுற்றியா மன்னர்களும் கையிலையா மாதானி சுற்றியா மன்னர்களும் கையிலையா காட்டு வழி போற பெண்ணே கவலைப்படாதே காட்டு புலி வழி நிற்காதே மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு குருமாரிக்கத்தை குருமாறு ஒழிக்கிறதே காலையார் கோவிலே கரையெடுத்து சென்றதா மாட்டாய் சுழித்தையா மன்னர்களும் கைவியானா மாட்டாய் சுழித்தையா மன்னர்களும் கைவியானா காட்டு வழி போற பெண்ணே கவலைப்படாதே காட்டு புலி வழி இனிப்பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு மருவனை சேர சொன்ன புலி வரும் பாரு அருமையான பாடலாக கோடரி விளைய சக்கரவர்த்தி மின்னணி விளையாட 19 பெற்றோர் கூடிய இன்னைக்கு மதுரை தமிழ்நாடு நாடு சங்கத்தில் எத்தனையோ மாடு உருவாக்கி வரக்கூடிய அருமை வாத்தியார் எங்களுக்கும் நாடகத்தில் வழிகாட்டி மதுரை தமிழ்நாடு நாடு அணிய சங்கத்தின் இன்றைய செயலாளர் மகிழ் அருமை அப்பா நமது மதுரையை சேர்ந்த கே.என். பாலன் விருது வாத்தியார் அவர்கள் விருதகன் டோலகன் தபையா
இருப்பா எல்லாரும் பிரச்சனை வரத்தோட பேர சொல்ல வேணாமா நோட்டீஸ் வாசிக்காமலே அப்படி போயிடுவானே செத்த நேரம் பொறுப்பா இவ்வளவு ஆக்கப்பட்டு ஆற போக கணக்கா ஏன் அந்த போல வெளியில வர அங்கெல்லாம் போகாது நீ பார்க்காம போக மாட்டேன் பேசாம இரு 10 நிமிஷம் அந்த பிள்ளை பார்த்துட்டே நீ போவ ரெண்டாவது நான் கட்டி பிடிக்கிறேன் நீ பாப்ப உனக்காக நான் 4 வட்டம் கட்டி பிடிக்கிறேன் பேசாம இரு ஆமா உனக்காகவே 5 வட்டம் கட்டி பிடிக்கிறேன் ஆமா அதுக்கப்புறப்படியாக பகவத்துடைய மாணவத்தி புகழ் அருமை வைத்தினர் நமது ஏற்பாடு அருகில் இருக்கக்கூடிய பாலம்பட்டியை சேர்ந்த எஸ்பி முருகன் அவர்கள் ஆதரவு காட்டுவார்கள். சொல்லிக்கடத்தை சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்கள் நாம் தாளம்
கைதட்டுங்கடா. ஏடா ஏன் சும்மா வந்திருக்கீங்க? உண்மையிலேயே இந்த ஏரியாவிலேயே இந்த ஏரியான்னு இல்ல எங்க சங்கத்திலேயே தாளக்காரன் பேர் சொன்னவொன்னா வாசிக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா எங்க அண்ணன் செல்வான் இருந்தேன். மற்றவெல்லாம் சை சப்புன்னு ஒரு கோலை போட்டு அப்படி கையில் வச்சு போயிடுவாங்க. சை வந்து அவங்களுக்கு சப்பு எனக்குன்றாங்க. நான் தான் இடிச்சா போய் பப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் அதெல்லாம் எரிச்சு வைக்கிறேன். என்னைக்கு பவுடர் வந்தோமா? ஆமா, கூச்சம் மான வெக்கம் சூடு சொரண அம்புட்டு மூட்டை கட்டி வீட்டு அடிச்சு வந்தாச்சு. வீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டுங்க செருப்பு கட்டி அடிச்சாலும் இந்த ஊரை விட்டு காசு வாங்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஆமா, நானே மச்சான் ஒண்ணு என் மச்சான தோப்பு கூட்டு போய் 300 நாள் முச்சம் வச்சு அடிச்சாலும் சரி அந்த ஆளு ஆட்சி போடுவாரு. மாத்துறேன் அன்னைக்கு வந்து சுகர் மாத்தலாம் தூக்க மாத்தலாம் அது நாளை பண்ணி இங்க வந்து பண்ணவே இல்லை. என்னவோப்பா இருக்கிற பரவாயில்ல. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு ஆமா. உண்மையிலேயே இந்த நாடகத்துக்கு எங்க அப்பா நம்பிராசை வர வேண்டியது முடியாத காலம், வயசான காலம், சுகர் வேற, உப்பு சேர்த்து வேற. ஆமா, மலையில நினைச்சா ஈச மாதிரி சுருகிடுவாங்க. சங்கத்துல விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த மாதிரி கண்டிப்பா கூட்டு வந்துடுவோம். ஆமா, அதை தொடர்ந்தாப்புல நீங்க சிறந்த மெதுவா பேசாம வெள்ளத்துல எடுத்துட்டு போய் மைசெட் மைசெட் சொல்ல சென்டர் சரி. ஆமா, ஆகையினால சாப்பாடு ஏற்பாடு உணவுக்கு கலப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நம்ம கலந்த வணக்கம் 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 என்பதை கூட அதுக்கடுத்தபடியாக பொதுமக்கள் அலுவலகத்திற்காக நாடகத்துக்கான அன்போடு வரவேற்கிறோம். வருகிறவர்கள் எப்படி வரவேற்கும் வழக்கறிஞர் ஏ காசிராஜன் பிபிஇ எல்எல்பி கே பாண்டியார் கிருஷ்ணன் திமுக ஒன்றிய மாணவர்கள் அமைப்பாளர் கே நேரு மீனாட்சி பட்டம் மொபைல்ஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் குடும்பங்கள் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்கெல்லாம் உங்களை அறிவு செய்ய வைத்தவர் நாடக அமைப்பாளர் வரிசையில் முன்னேறி இருக்கக்கூடிய அருமை மருமகன் நமது சொக்கராஜை சேர்ந்த புதிய ஆதி கண்ணவன் துணை ராசனடி அவர்கள் நாடக அமைப்பாளர் தெரிவித்துக் கொண்டு எந்த நாடகம் எந்த நாடகம் வந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்தவர்கள் நடத்தி தருவா என்பதை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ள அப்பா சரி 7 பேர் சொல்லி வேலை முடிஞ்சு 9 ஆரியா ஆமா ஆளு அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி காந்தவனை கவிதை இடம் சிட்டு வலியை கொட்டு பொதுகள் முதல் ரோஜா நாட்டிய தாரகை அவள் மதுரை சேர்ந்த ஜிஏ செல்விஸ்ரீ அவர்கள் உடனே டான்ஸ் அண்ட் காமிக் செருப்பு போட்டுருக்கீங்களா? நீங்க எடுத்துவாங்களே உனக்கு அந்த டான்ஸ் என்ன வேணுமா? டான்ஸ் அப்புறம் என்ன வேணும்? எனக்கு அப்புறம் தங்கச்சி வேணும். என்ன வேணும்? உங்களோட பேசுகிற நேரத்துக்கு மகிழ்ச்சி ஆட்சி கொண்டு உங்களை வளர்க்கணும். உங்களோட பிள்ளை நம்ம கிராமத்துக்கு அடையாளப்படுத்தக்கூடிய புதுவை கலையை சேர்ந்த ஏஆர் பொன்னுரங்கம் மப்பல் பால வைக்கத்தோடு ஏற்பாடு தெரிவித்துக் கொண்டு என்ன மாப்பிள்ள உங்கள் பாடவா பாடவியா அக்கம் பக்கம்
கேட்கிறேன் வாயில வாழைப்பழமா மொத்த பழமா என் வாயில பலாப்பழமா முழக்கமா பிஞ்ச கூட பிடிக்காத உனக்கு என்ன பரவாயில்ல நான் உள்ள வந்து ரொம்ப வெளியே அனுப்ப முடியும் அவனை அப்படி எல்லாருமே எல்லாம் இருக்கணும் எல்லாருமே எல்லாம் இருக்கணும் அவன் நாடு எங்க உங்களுக்கு ஒரு அப்பா வேணுமா? சித்தப்பா. சித்தப்பாவா? ஐயா எனக்கு தான் மாமா வேணுயா. இன்னொரு கோவில காசு கட்டி போட்டுருக்காரு. மலப்புறத்துல காசு கட்டி. அவ என்ன கேக்க? நல்லா இருக்க. அப்புறம் சித்தப்பா. நல்லா இருக்க. நீங்க ரெண்டு சித்தப்பா. ஒன்று நல்லா இருக்க. நல்லா இருக்க. தாரகரனே. மேலே கேங்க. அங்க பாக்க நீங்க நல்லா இருக்கு. அதுதான் உண்மையான வார்த்தை. உண்மை போட்டு நாம
சொல்றீங்க தம்பி, நீங்க காலையில வரை நீங்க எனக்கு தெரியும். இந்த வரைக்கும் நீங்க அல்வா கொடுத்தீங்க. ஆமா அதான் எனக்கு இப்பெல்லாம் பண்ண முடியாது. வேற மாதிரி மாத்தி போறோமா? வச்சுக்கவா, உன்னை பத்தி வெச்சக்குள்ள. தம்பி ஹலோ சூப்பர் நல்ல நல்ல வைக்கலாம் எந்த பைக் வரும்? அருமையான பைக் இங்க எந்த தண்ணி குடுக்க போற? ஆமா போய முருகன் பயந்துடுமா? தூங்கிடுவாப்ல பயப்படாத எடுத்து போய வச்சுக்கப்பா, பணியார் வச்சிருக்க பத்தாம வச்சுக்க. குடைக்குள் மழை மைண்ட் அப்படியே நல்லா போடாத நினைச்சுக்கோமே. வாட்டில் பக்கத்து கம்மாடி போயிட்டே ரொம்ப கொடைய அப்புறம் சொல்லு பாக்கி போயிட்டு சொல்லிக்கிற வைக்காம தான் போடுவீங்க. அந்த நேரம் பார்த்து நோண்டுறா கூப்பிடலாம் வாழலாம் உனக்கு ஆள் போடலாம் எக்கல வேணாம் அம்மாத்தா மட்டும் அந்த பிள்ளை பார்த்து எங்க அம்மாச்சி விட்ட வந்தியாவும் அழகியா என்ன அழகு அழகு எதை சொன்னேன் நீ எதை நினைச்ச தன் முகத்தை சொன்னியா அகலமான மனசு உங்க பிள்ளையா உங்க மகளா ஐயோ இத்தனை நாள் தப்பு பண்ணினேன் மாமா மாமா சும்மா இரு மாமா என்ன நீங்க இந்த பிள்ளை யாரு அப்புறம் நான் மதுரை போயிருவேன் எங்க ஆட்டால போய் சொல்லிடுவானே அங்கே வந்து ஆத்தான் ஏன் சொன்னேன் மயந்த மருமகையே அதான் முடியாது இந்த பிள்ளை யாரு உங்க நேரு வந்து மாமான்னு கூப்பிடுவான் ஆமா காந்திய தாத்தான்னு கூப்பிடுவான் அதே மாதிரி நீ எனக்கு பிள்ளைதான் அது எனக்கு அப்பதான் கூப்பிட முடியாது இந்த மேலைக்கு வந்து இந்த பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாருப்பா டான்ஸ் இந்த பிள்ளை ஜோடி யாரு நீ பப்பு நானு அப்ப இந்த பிள்ளை ஜோடினா உங்களுக்கு நான் என்ன வேணும் எனக்கு நீ வந்து முறை கெட்டு போகுமே
சரி விடு பரவாயில்ல முறையத்தான் நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம கலாக்கார மாதிரியா ஹாய் ஹவ் ஆர் யூ இழுத்துக்க லூசு முண்டை முகரை பார்த்தா 3 கண்டுபிடிக்க முடியுமா ஆனா உன் முகத்தை பார்த்தா 30 கண்டுபிடிக்க முடியாது மூஞ்சியை பார்த்தா ஒண்ணும் வராது அம்மா ஒரு மண்டையை பாருங்க தூக்கி போட்ட பணம் கொட்ட மாதிரி என்ன ஒரு மண்டை வலி இது மாதிரி இருக்கு அம்மா ஒரு கண்ணை பாருங்க சண்டையில வித்தாரோட சொச்சோடு முடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஐயா ஒரு பேர பாண்டியில மண்டக்கறி வெட்டுற மாதிரி இருக்கேன் பாரு. அம்மா ஒரு வாயை பாருங்க கிழிஞ்சு ஒரு மணி பரிசு மாதிரி என் வேலை இந்த ஓமே தச்ச மணி பரிசு மாதிரி அம்மா இருக்கு ஒரு காதை பாருங்க முறவனுக்கு சொலகு மாதிரி ஓ காது பொசகத மாதிரி இருக்கு ஏன் காது நல்லா இருக்காது அம்மா ஒரு சண்டை பாருங்க சண்டை வளர்க்காத எந்த சண்டை சொல்ற அதுக்குமா ஆ. நீ என்ன சொல்ற நீர்ல அது மேலும் அதிகமா வச்சுக்கிடுங்க எவ்வளவு வச்சிருக்க ரொம்ப வச்சுக்கிடுங்க எவ்வளவு வச்சிருக்க என்ன பேச முடியாது ஏதோ வர ஏய் என் தங்கச்சி அம்மா சொன்னே பொம்பளை போய்கிட்டே இங்க வா என்ன பொட்ட வரைக்கும் போல என்ன பொட்டு நான் பொட்டு வரைக்கும்னா என் பொட்டு வரைக்கும் தலைவரே நீதான்டா பொட்டு வரைக்கும் உண்ட போனா எடுவட்ட வயல நான் இப்படி இருக்க காரணமே நீதானடா என்ன நானும் உனக்கு போக நான் எழுத ஏய் நான் ஆமா ஏய் ஏய். நீ ஏய், சரியா நாம வைடா நீ நெஞ்சில கை சரியா நாம வைடா எப்பா நீ தகராறு இருக்கான்னு பாக்குறேன் ஊர் பொதுமக்கள் தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க பாக்குறேன் என்ன செய்ய போற நீ தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆம்பளை வர்க்கம் நாங்க என்ன செய்ய போற இல்லைன்னா நீ என் நெஞ்சில கழிச்சு நான் உன் நெஞ்சில கை வைக்கிறேன். எங்க சரியா நாம வச்சு பாரு அதுதான் பொம்பளை ஆம்பளை ஒரு வித்தியாசம் அது நாகரிகம்ன்றதை கத்துக் கொடுத்தது ஆம்பளை வர்க்கம் நாங்களே நீங்க அம்மா நீங்க அம்மா என்ன நாங்க வந்து ஒத்துக்குவேனா நாகரிகமா பொம்பளையா என்ன சொல்ற நீ நான் என்ன வேணா செய்வேன் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி சொல்லி தோத்து போகாத உலகத்துல மனுஷன் ஆம்பளை எதுவா செய்வேன் பொம்பளை எது வேணாலும் செய்வோம் செய்ய முடியாதுமா என்னால முடியாது என்ன முடியும் ஆ? நீ என்ன செஞ்சாலும் நான் செய்வேன் அப்படியா நீ சொல்லி பாப்போம் அண்ணே தம்பி கையிட்டா தண்ணே கை சும்மா தம்பியா உட்காந்து பார்த்து வர்றது எனக்கு ரெண்டாயிரம் பார்த்துருக்கான் செய்ய சூப்பரா நீங்க எழுதுனே ஒன்றும் செய்ய முடியாது என் மகன் கைதட்டினாங்கல்ல அதே மாதிரி மாத்தாம கைது சொல்லுவாங்க எல்லாம் கையில இருக்குதா கொண்டு ஊதத்தாங்க 3 வருஷம் முடிடா அத்தி பூரா பொம்பளை ஒரு கை தட்டிட்டா ஓட்டு அது 50 ஓட்டு கல்ல ஓட்டுற செல்லாதுடா நான் சேர்ந்துக்க மாட்டேதா ஆமா அப்படி இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா ஆம்பளை எதுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க பாத்துக்கிறோம் ஏய் விசாரிப்பா அடி விசாரி அண்ணா விசாரி பாத்துக்கிறோம் நம்மளோட பாத்துக்கலாம் ரைட்டு விசாரிச்சாங்கல்ல சரி இதே மாதிரி உங்க அமைதி சொல்லு என்ன செய்ய சொல்லணும் இப்பதான் ஜெயிக்க போறோம் அதுக்கு அமைதியா இருக்கு சொல்றேன் உங்க கை தட்டின தாய்மார்களை பூரா கொலை உடச்சிருவா எல்லாம் போறேன் போறேன் இப்ப என்ன செய்வேன் என்ன ஏய் என்ன போடுறாங்க அது கொலை கிடையாது ஆ. 11:45 மணி சங்கு அடிக்கிறாங்க வேற இடத்துல அதுவே பாரு அது அக்கா தெரியும் நமக்கு தெரியாது இப்படி சேலை எப்படி இப்படி மூடிக்கிட்டு இப்படி வாயில என்ன இப்படி சங்கா வச்சுறாங்க மண்டே உடச்சிட்டு மாத்துக்கோனியா அப்ப இவ்வளவு பேசுறீங்க ஆமா. நீ ஆம்பளை பொம்பளை செய்யும் சொல்றீங்க செய்வேன். செய்ய முடியாது நான் சொல்றேன் காரணம் தெரியுமா ஆம்பளை நானு ஆ. இந்த இருக்க ட்ரெஸ் கூட அவுத்து போடுவேன் நான் அவுத்து போடுவேன் இருமா பேச விட்டு பேசு. என்ன? மொத்தத்துக்கு அவுத்து போட்டுவிட்டு சரி. ஒரு முறை துணி எடுத்து கோமலை கட்டிக்கிட்டு நம்ம ஊரை வந்து 30 ரவுண்டு 30 ரவுண்டு அடிப்பேன் பொம்பளை உன்னால செய்ய முடியுமா ஏன் முடியாது எல்லா வயசும் அவன்கிட்ட சொல்றேன் ஆமா நான் லைட்டோட போவேன் நான் லைட் இல்லாம போறேன் உன் வயசுக்கு போல என்ன வந்து போட்டி வர நீ அதபடியா சரி. ஆமா நானு ஆ, ஒரு பேச்சு வரைய ஒரு கதை சொல்றேன் சொல்லு என் பொண்டாட்டி மூத்தவன் அடி செத்து போயிட்டா க்ளோஸ் அவள என்னைக்கு ஒன்று பார்த்தா அதை சொல்லி அவன் செத்து போயிட்டா 2ஆம் நாளமா நான் ஒன்னே காட்டேன் ரெண்டாவது தடவை கட்டுறியா மூஞ்சி போற உடச்சு ஒரு பேச்சுக்குமா பேச்சு கலைக்கு நடிப்பா அப்படியா 2ஆம் நாளமா உன்னை கட்டுறேன் காட்டி இருமா அவங்க செத்து போயிட்டாரா அப்படியா மூத்தவன் அடி செத்து போயிட்டா பார்த்தனே என் பொண்டாட்டி செத்த 3ஆம் நாள்ல இந்த பிள்ளை 2ஆம் நாளமா கட்டுறேன் பாரியா ஊருக்கார பெரிய மனுஷன் பெரிய சித்தப்பை எங்க ஆத்தா சின்னம்மா பெரியம்மா கூட சிறப்பை நடிப்பாங்க ஏன்னா 70 பொண்டாட்டி சேர்த்து 3 நாள் கூட ஆகல அதுக்கு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொட்டி வந்தா நீ ஆம்பளையாரா அப்படி கேட்பாங்க
அப்பதான் நைவா நான் ஒரு அடி அடிச்சு விடுவேன். ஐயா இந்த நைவ அடிச்சு விடுவீங்களா? எப்படி அடிப்பீங்க தெரியுமா? எப்படி அடிப்பீங்க? நான் எனக்காக என்ன ஏன் ஆசை சந்தோஷத்துக்காக அந்த பிள்ளைகளை கட்டினேன். அப்புறம் என் பிள்ளைகள் ஆதியா தாய் இல்லாம ஆதியாக போயிடும் சொல்லிதாப்பா இந்த எல்லா பிள்ளைய கட்டினேன் எச்ச பத்தி யூனிவர்சிட்டி சொல்றாங்க. சொல்லிடுவேன். அவங்களும் ஏத்துக்குவாங்க. கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் வாசல நிக்க வச்சு வளர்ந்த வழக்க மாட்டேன் ஓரமா போட்டுட்டு செருப்பை எடுத்து என் தலையில அடிச்சுட்டு ஓரமா போட்டுக்கிட்டு நேரம் உன்னை வீட்டுக்குள்ள எங்க கூட்டிட்டு போவேன். எங்க கூட்டிட்டு போவேன்? ஒரு கணிப்பை சொல்லுவேன். தமிழ்நாட்டின் பொங்கலுங்கிற சரியா நிரூபிக்கிறேன். நேர சாமி ரூபம் கூட்டி போவேன். கூட்டி போய் பார்வதி பரமசிவன் பிள்ளையாரு முருகன் போட்டோவெல்லாம் சாமி போட்டோ வச்சிருப்பேன். ஆனா அதுக்கு இடையில என் மூத்த போட்டாடி போட்டோவா பெருசா வச்சிருப்பேன். வச்சு ரெண்டு அப்படி மைக்க புடுங்குவேன். ஞாபகம் செத்துக்குள்ளானு அப்படி புத்தகத்துக்கு முன்னாடி வச்சிருப்பேன். அப்ப உன்னை கூப்பிட்டு சொல்லுவேன், ஏமா ஏய் வாடா இந்த இருக்க பத்தியா போட்டோல இப்ப உங்க அக்கா. ஆமா இவ இருந்த இடத்துல இருக்க போற, இவ செஞ்ச இடத்துல நீ செய்ய போற வாழ்க்கையே அப்படின்னு சொல்லுவேன். ஊரு ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நான் 5 பொண்டாடி கட்டி 6வது பொம்பளை ஊரோடு கூட்டிட்டு போயிட்டால எங்க அப்பா சித்தப்பாவெல்லாம் உச்சத்துல உட்காந்து சவுக்கையில உட்காந்து சாவடியில உட்காந்து காது ஒரு மீசை முருகி அப்படி கையில சொல்லுவாங்க. என் மையன் ஆம்பளை சிங்கம்டா 5 பொண்டாடி கட்டி 6வது பொண்டாடி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பெருமையா என்னை பேசுவாங்க. பேசுற ஒரு தன்மை இருக்கு. இதேல உன் புருஷன் செத்து போயிட்டேன் பேச்சுக்கு.